உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, 42ஆம் நாளுக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். மரியனின் ஓராண்டில் வீடியோ வழி வீடியோ வாசிப்பு திட்டத்தின் இன்றைக்கி நம்ம கடைசியாக ஆண்டவர் விடுதலை பயணத்தில் இஸ்ரேல் மக்களோட உடன்படிக்கையை ஏற்படுத்த போகிறார். 20வது அதிகாரத்தில் 10 கட்டளைகளை கொடுத்தாரு. 21லேருந்து 23 பிற கட்டளைகள் எல்லாத்தையும் விதிமுறைகள் எல்லாம் கொடுத்தாரு. அப்பா ஒரு வீட்டில் ஒரு புதுசாக ஒரு பையனை உள்ளே சேர்க்குறாரு அப்படின்னா அந்த வீட்டுடைய ரூல்ஸை பற்றிலாம் சொல்லுவார். இந்த வீட்டில் நீ இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் நடந்துக்கணும், இப்படிலாம் செய்யக்கூடாது, இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஆண்டவருடைய வாழ்வில் அவருடைய குடும்பத்தில் மனிதர்களை அவர் இணைக்கப் போகிறார், குறிப்பாக இஸ்ரேல் மக்களை. அப்போ எப்படிலாம் நடந்துக்கணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். நமக்கு நன்றாக தெரியும், உடன்படிக்கைனா கட்டளைகள் உண்டு, அந்த கட்டளைகள்லாம் சொல்லிட்டார். இப்போது ஆண்டவர் வாக்குறுதியும் கொடுத்தார். நம்ம நேற்று பார்த்தோம், வாக்குறுதியும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்துட்டார். ஓகே ஃபைன், கட்டளைகளும் முடிஞ்சு, வாக்குறுதிகள் ஆசீர்வாதங்களும் முடிஞ்சு. இன்னும் பாக்கி இருக்கிறது பலி செலுத்தி அடையாளம் அல்லது பலி அதை செலுத்தி அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தணும். இன்றைக்கி 24ஆம் அதிகாரம் விடுதலை பயணத்தில் ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்த போகிறார். அதான் பார்க்க போகிறோம். கூடவே 2வது வாசகமாக லேவியர்லேருந்து நம்ம நேற்று பாவக்கழுவை போக்கும் நாள் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி எப்படி சுத்தபத்தமாக இருக்கணும், கிளென்லினஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி குருத்துவம், ஆரோனுடைய குருத்துவத்தை ஆண்டவர் இனாகரேட் பண்ணார், ஏற்படுத்தினார். அதுக்கு முன்னாடி 5 விதமான பலிகள் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போது பரிசுத்தமாக எப்படி இருப்பது அப்படின்றதுக்கான அந்த கட்டளைகள் ஆண்டவர் கொடுக்குறார். கடாஷ், எபிரேய வார்த்தையில் கடாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னாக்க இந்த 17வது சாப்டர்லேருந்து 25வது அதிகாரம் வரைக்கும் 17லேருந்து 25 லேவியரில் இனிமேல் நம்ம வாசிக்க போகிறது எப்படி பரிசுத்தமாக இருக்கணும், ஹோலியாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார், உங்களை ஒரு குருத்துவ அரசாக நான் ஏற்படுத்துவேன், அதே நேரத்தில் உங்களை பரிசுத்த இனமாகவும் நீங்கள் இருப்பீங்க. ஆண்டவருடைய உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்கள் இது. அப்போது பரிசுத்த இனமாக இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே ஃபோக்கஸ் பண்ண பார்க்குறாங்க. இந்த 17லேருந்து 25 அதிகாரங்களில் கிட்டத்தட்ட 85 தடவை இந்த எபிரேய வார்த்தை கடாஷ் அப்படின்றது வரப்போகிறது. அப்படின்னா என்ன, பரிசுத்தமாக இருக்கணும். அதனால் இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இந்த பகுதி முழுசும் இஸ்ரேல் மக்கள் எப்படி அவங்க வழிபாட்டில், எப்படி அவங்களுடைய பால் உறவு கொள்ளும்போது அதில் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் பரிசுத்தமாக இருக்கிறது எப்படின்றத இஸ்ரேல் மக்கள் கற்றுத்தரப்போகிறார். இன்றைக்கி நம்ம வழிபாட்டில் ரத்தத்தை, குறிப்பாக ரத்தத்தினுடைய முக்கியத்துவத்தையும், வழிபாட்டில் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும் கடவுளை வழிபடுறதுல, 18வது அதிகாரத்தில் பால் உறவு கொள்ளும்போது அதில் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும், அதை பற்றின அந்த விதிகள், அதனுடைய சட்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் இன்றைக்கி கொடுக்கறத நம்ம லேவியர் 17லையும் 18லையும் வாசிக்க போகிறோம். கூடவே 3வது வாசகமாக திருப்பாடல் 78 வாசிக்க போகிறோம். 78 ரொம்ப 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 பெரிய ஒரு திருப்பாடல். நமக்கு நன்றாக தெரியும், இருக்கலே பெருசு 119வது திருப்பாடல் தான். அதில் 176 வசனங்கள் உண்டு, 176 வேர்சஸ். இன்றைக்கி நம்ம 78வது அதிகாரம் வாசிக்க போகிறோம். இதில் 72 வசனங்கள் உண்டு. ஸோ இது கொஞ்சம் பெரிய திருப்பாடல். ஏன் இவ்வளோ பெரிய திருப்பாடல்? இதுவும் ஆசாப் எழுதுனது தான். ஆனால் ஏன் இவ்வளோ பெரிய திருப்பாடல் அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு டீச்சிங், ஒரு கற்பிக்கிற திருப்பாடலாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் இஸ்ரேல் மக்களினுடைய மொத்த வரலாறையும் இதில் ஒரு சம்மரி மாதிரி கொடுக்க போகிறாங்க. ஸோ ஆண்டவர் எப்படி அவங்கள தேர்ந்தெடுத்து எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு தாவீது அரசரை அரசராக திருநிலைப்படுத்துகிற வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு சின்ன சம்மரியாக, ஒரு சுருக்கமாக இந்த திருப்பாடலில் வாசிக்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, மோசே எத்தனை நாட்கள் சீனாய் மலையில் இருந்தார்? அதை பற்றி பார்ப்போம். 2வது கேள்வி, ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை இந்த ரத்தத்தை ஏன் உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, இந்த விலங்குகளினுடைய ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்? நம்ம இப்போ ரத்த பொரியெல்லாம் சாப்பிட்றோமே, அப்போ சாப்பிட்லாமா? அந்த கேள்விகளுக்கான பதிலை நம்ம பார்ப்போம். 3வது கேள்வி, ஆண்டவர் இன்றைக்கி திருப்பாடல் 78 ஒரு வசனத்தை ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் மேற்கோள் காட்டுவார். எந்த வசனம் அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணிக்கிட்டே திருப்பாடலுக்குள்ளே போகிறதுக்கு முயற்சிப்போம். சரி, இன்றைய தினத்துக்கான விவிலிய வாசி பகுதிக்குள்ளே செல்வதற்கு முன்பாக நம்ம ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். விடுதலை பயணம். அதிகாரம் 24. ஆண்டவர் மோசேயிடம், ஆரோன், நாத்தாபு, அபிகு ஆகியோருடனும் இஸ்ரவேலின் 70 பெரியோர்களுடனும் ஆண்டவரிடமாய் ஏறி வாருங்கள். தொலையில் நின்று தொழுது கொள்ளுங்கள். மோசே மட்டும் ஆண்டவர் அருகில் வரலாம், ஏனையோர் அருகில் வரலாகாது. மக்கள் அவரோடு மலைமேல் ஏறி வரக்கூடாது என்று கூறினார். எனவே மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக, ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரவேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரவேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள், ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். பின்னர் மோசே, ஆரோன், நாத்தாபு, அபிகு ஆகியோரும் இஸ்ரவேலின் 70 பெரியோர்களும் மேலேறி சென்று இஸ்ரவேலின் கடவுளை கண்டார்கள். அவர் பாதங்களின் கீழுள்ள தளம் நீல மணிக்கல் இழைத்த வேலைப்பாடு போன்றும் தெள்ளிய வான்வெளி போன்றும் இருந்தது. இஸ்ரவேல் மக்களின் தலைவர்கள் மேல் அவர் கை வைக்கவில்லை. அவர்கள் கடவுளை கண்டனர், உண்டு குடித்தனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, என்னிடம் மலை மேல் ஏறி வந்து இங்கேயே இரு. அவர்களுக்கு கற்பிக்க நான் எழுதியுள்ள சட்டதிட்டங்கள் அடங்கிய கற்பலகைகளை உன்னிடம் அளிப்பேன் என்றார். மோசே தம் துணையாளர் யோசுவாவுடன் எழுந்து சென்றார். பின் மோசே கடவுளின் மலை மேல் ஏறிச் செல்கையில் அவர் பெரியோர்களை நோக்கி, நாங்கள் உங்களிடம் திரும்பி வரும் வரை நீங்கள் இவ்விடத்திலேயே எங்களுக்காக காத்திருங்கள். இதோ ஆரோனும் கூரும் உங்களோடு இருக்கிறார்கள். வழக்கு ஏதும் இருப்பவன் அவர்களை அணுகட்டும் என்றார். பின்னர் மோசே மலை மேல் ஏறிச் செல்ல ஒரு மேகம் மலையை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி சீனாய் மலை மேல் தங்கிற்று. மேகம் மலையை 6 நாள்களாக மூடியிருந்தது. 7ஆம் நாள் அவர் மேகத்தின் நடுவினின்று மோசேயை அழைத்தார். மலையுச்சியில் ஆண்டவரது மாட்சியின் காட்சி பற்றி எரியும் நெருப்பு போன்று இஸ்ரவேல் மக்களின் கண்களுக்கு தெரிந்தது. மோசே மேகத்தின் இடையே புகுந்து மலை மேல் ஏறிச் சென்றார். மோசே மலையில் 40 பகலும் 40 இரவும் தங்கியிருந்தார். லேவியராகமம் அதிகாரம் 17. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது:
ஆரோன் அவன் புதல்வர் எல்லா இஸ்ரேல் மக்கள் ஆகியோரிடம் நீ கூற வேண்டிய ஆண்டவரின் வார்த்தை இதுவே. இஸ்ரேல் குடும்பத்தைச் சேர்ந்த யாரேனும் மாடு, ஆடு அல்லது வெள்ளாடு இவற்றை சந்திப்பு கூடார வாயிலான ஆண்டவர் உறையும் இடத்தில் அவரது திருமுன் ஆண்டவருக்கு செலுத்தும்படி கொண்டு வராமல் குடியிருப்பிலோ குடியிருப்பு எல்லைக்கு வெளியிலோ கொலை செய்தால் அது அவருக்கு பழியாகும். குருதி சிந்தச் செய்ததால் அவர் தமது இனத்தினின்று அழிக்கப்படுவார். எனவே இஸ்ரேல் மக்கள் வயல்வெளியில் பலியிடுகிற தங்கள் பலிகளை சந்திப்பு கூடார வாயிலுக்கு ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அங்கே அவருக்கு நல்லுறவு பலிகளாக செலுத்துவார்கள். அங்கு குரு அந்த இரத்தத்தை சந்திப்பு கூடார வாயிலில் இருக்கும் ஆண்டவரின் பலிபீடத்தின் மேல் தெளித்து கொழுப்பை ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாக எரிப்பார். அவர்கள் கள்ளத்தனமாய் பின்பற்றி வந்த பேய்களுக்கு இனி தங்கள் பலிகளை செலுத்தக்கூடாது. இது அவர்களுக்கு என்றுமுள்ள நியமம் ஆகும். எனவே நீ அவர்களிடம் கூற வேண்டியது, இஸ்ரேல் வீட்டாரிலோ அவர்களோடு தங்கும் அந்நியர்களிலோ யாரேனும் எரிபலி செலுத்தினால் அதனை சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவருக்கு செலுத்தும்படி கொண்டு வராவிடில் அவர் அவரது இனத்தவருள் இராமல் அழிக்கப்படுவார். இஸ்ரேல் குடும்பத்தாரிலும் உங்கள் நடுவே தங்கும் அந்நியரிலும் ஒருவர் குருதியை அருந்தினால் குருதி அருந்தியவருக்கு எதிராக நான் என் முகத்தை திருப்பி அந்த மக்களிடையே அவர் இராதபடி அழிப்பேன். உடலின் உயிர் குருதியில் உள்ளது. அதனை நான் உங்களுக்காக பலிபீடத்தின் மேல் உங்கள் உயிருக்கென பாவக்கழுவாய் செய்யும்படி ஆணையிட்டேன். ஏனெனில் அது உயிருக்கான பாவக்கழுவாய் நிறைவேற்றும் குருதி. எனவேதான் இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னேன், உங்களில் ஒருவரும் குருதியை அருந்த வேண்டாம், உங்களிடையே தங்கும் அந்நியரும் அருந்த வேண்டாம். இஸ்ரேல் மக்களிலோ உங்களிடையே தங்கும் அந்நியரிலோ ஒருவர் உண்ணத்தக்க ஒரு விலங்கை அல்லது பறவையை வேட்டையாடி பிடித்தால் அவர் அதன் குருதியை தரையில் சிந்தவிட்டு மண்ணால் மூட வேண்டும். ஏனெனில் அனைத்து உடலுக்கும் அதுவே உயிர், அதன் குருதி உயிர் போன்றது. ஆகையால் இஸ்ரேல் மக்களுக்கு எந்த உடலையும் குருதியோடு உண்ணாதீர்கள் என்று சொன்னேன். ஏனெனில் எல்லா உடலின் உயிரும் குருதியே, அதனை உண்பவர் அழிவார். குடிமக்களிலும் அந்நியரிலும் செத்த உடலை அல்லது பீறி கிழிக்கப்பட்டதை உண்பவர் தம் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுகுவார். அவர் மாலை மட்டும் தீட்டாயிருப்பார், பின்னர் தூய்மையாவார். அவர் தம் உடைகளை துவைக்காமலும் தம் உடலை கழுவாமலும் இருந்தால் தம் குற்றத்தை தாமே சுமப்பார். லேவியராகமம் அதிகாரம் 18. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களுக்கு கூற வேண்டியது, நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். நீங்கள் குடியிருந்த எகிப்து நாட்டின் வழக்கப்படி செய்ய வேண்டாம். நான் உங்களை அழைத்துச் செல்லும் கானான் நாட்டின் வழக்கப்படியும் செய்ய வேண்டாம். அவர்கள் முறைமையும் வேண்டாம். என் நியமங்களை ஏற்று என் ஆணைகளுக்கு பணிந்து நடங்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். எனவே என் நியமங்களையும் ஆணைகளையும் கடைபிடிக்க வேண்டும். அவற்றிற்கேற்ப செயல்படுவோர் அவற்றால் வாழ்வு பெறுவார். நானே ஆண்டவர். உங்களுள் எவரும் தமக்கு இரத்த உறவாயிருக்கும் எந்த பெண்ணோடும் உடலுறவு கொள்ள வேண்டாம். நானே ஆண்டவர். உன் தந்தையின் வெற்றுடம்பாகிய உன் தாயின் வெற்றுடம்பை பாராதே. ஏனெனில் அவள் உன் தாய். உன் தாயை வெற்றுடம்பாக்காதே. உன் தந்தையின் மற்ற மனைவியரை வெற்றுடம்பாக்காதே. ஏனெனில் அவர்கள் உன் தந்தையின் உடல் ஆவர். உன் தந்தைக்கோ தாய்க்கோ வீட்டிலோ வெளியிலோ பிறந்த மகளான உன் சகோதரியை வெற்றுடம்பாக்காதே. உன் மகனின் மகளையோ உன் மகளின் மகளையோ
வெற்றுடம்பாக்காதே, ஏனெனில் அவர்கள் உன் வெற்றுடம்பு ஆவர். உன் தந்தைக்கு அவனுடைய மனைவியிடம் பிறந்த மகளை வெற்றுடம்பாக்காதே, ஏனெனில் அவள் உனக்கு சகோதரி. உன் தந்தையின் சகோதரியை வெற்றுடம்பாக்காதே, ஏனெனில் அவள் உன் தந்தையின் உடல். உன் தாயின் சகோதரியை வெற்றுடம்பாக்காதே, ஏனெனில் அவள் உன் தாயின் உடல். உன் தந்தையின் சகோதரனை வெற்றுடம்பாக்காதே, அவன் மனைவியோடு உடலுறவு கொள்ள வேண்டாம், ஏனெனில் அவள் உன் சிற்றன்னை. உன் மருமகளை வெற்றுடம்பாக்காதே, ஏனெனில் அவள் உன் மகனின் மனைவி, அவளை வெற்றுடம்பாக்காதே. உன் சகோதரனின் மனைவியை வெற்றுடம்பாக்காதே, ஏனெனில் அவள் உன் சகோதரனின் வெற்றுடம்பு. ஒரு பெண்ணையும் அவள் மகளையும் வெற்றுடம்பாக்காதே, அவள் மகனின் மகளையோ அவள் மகளின் மகளையோ மணம் புரியாதே. இவர்கள் அவளின் நெருங்கிய இரத்த உறவினர், அது முறைகேடு. மனைவி உயிருடன் இருக்க அவளுக்கு சகக்கிழத்தியாக அவள் சகோதரியை மணம் புரிந்து உடலுறவு கொள்ளாதே. மனைவி மாதவிலக்கில் இருக்கும்போது அவளை வெற்றுடம்பாக்காதே. உனக்கு அடுத்திருப்பவனின் மனைவியுடன் இன்ப கலவி கொண்டு உன்னை தீட்டாக்கிக் கொள்ளாதே. உன் பிள்ளைகளுள் யாரையேனும் மோலேக்கிற்கு எரிபலி ஆக்கி உன் கடவுளின் திருப்பெயரை இழிவுபடுத்தாதே. நானே ஆண்டவர். பெண்ணுடன் பாலுறவு கொள்வது போல் ஆணோடு கொள்ளாதே, அது அருவருப்பு. எந்த விலங்கோடும் பாலுறவு கொண்டு உன்னை தீட்டாக்கிக் கொள்ளாதே. எந்த பெண்ணும் விலங்கோடு பாலுறவு கொள்ள வேண்டாம், அது முறைகேடான அருவருப்பு. இவற்றில் ஒன்றினாலும் உங்களை தீட்டாக்கிக் கொள்ள வேண்டாம், ஏனெனில் நான் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட வேற்றினத்தவர் இவற்றால் தீட்டானதால் நாடே தீட்டாகிவிட்டது. இவ்வாறு நாடு தீட்டுப்பட்டதால் நான் அதன் குற்றங்களுக்காக தண்டனை வழங்கினேன். நாடும் அவர்களை வெளியே கக்கியது. நீங்கள் என் கட்டளைகளையும் நியமனங்களையும் கடைபிடியுங்கள். குடிமக்களாயினும் உங்களோடு தங்கும் அந்நியராயினும் இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம், ஏனெனில் இந்த அருவருப்பானவற்றை உங்கள் முன் அந்த நாடுகளில் இருந்தவர்கள் செய்ததனால் நாடு தீட்டாயிற்று. உங்களுக்கு முன் இருந்தோரை நாடு வெளியே கக்கிவிட்டது போல நீங்கள் தீட்டாக்கினால் கக்கப்படுவீர்கள். ஏனெனில் யாராவது இவ்வகை அருவருப்புகளில் எதையேனும் செய்தால் அவன் தன் இனத்தில் இராதபடி அழிந்து போவான். எனவே உங்கள் முன்னோர் இத்தகைய அருவருப்புகளை செய்தது போல நீங்களும் செய்து அவற்றால் தீட்டுப்படாதபடி என் கட்டளைகளை கடைபிடியுங்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். திருப்பாடல் 78. என் மக்களே, என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன், முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன். நாங்கள் கேட்டவை, நாங்கள் அறிந்தவை, எம் மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை, இவற்றை உரைப்போம். அவர்களின் பிள்ளைகளுக்கு நாங்கள் அவற்றை மறைக்க மாட்டோம். வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமை மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம். யாக்கோபுக்கென அவர் நியமங்களை வகுத்தார், இஸ்ரவேலுக்கென திருச்சட்டத்தை ஏற்படுத்தினார். இதனையே தம் பிள்ளைகளுக்கும் கற்பிக்குமாறு நம் மூதாதையருக்கு அவர் கட்டளையிட்டார். வரவிருக்கும் தலைமுறையினர் இவற்றை அறிந்திடவும், இனி பிறக்கவிருக்கும் பிள்ளைகள் இவர்கள் தம் புதல்வர்களுக்கு ஆர்வத்துடன் கற்றுக் கொடுக்கவும், அதனால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும், இறைவனின் செயல்களை மறவாதிருக்கவும், அவர் தம் கட்டளைகளை கடைபிடிக்கவும், தங்கள் மூதாதையரை போல் எதிர்ப்பு மனமும் அடங்கா குணமும் கொண்ட தலைமுறையாகவும் நேரிய உள்ளமற்றவர்களாகவும் இறைவன் மீது உண்மை பற்று அற்றவர்களாகவும் இராதபடி
அவர் கட்டளையிட்டார். வில் வீரரான எப்ராயிம் மக்கள் போரில் புறங்காட்டி ஓடினர். அவர்கள் கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை கடைபிடிக்கவில்லை. அவரது திருச்சட்டத்தை பின்பற்ற மறுத்துவிட்டனர். அவர்தம் செயல்களையும் அவர் ஆற்றிய அருஞ்செயல்களையும் அவர்கள் மறந்தனர். எகிப்து நாட்டில் சோவான் சமவெளியில் அவர்களின் மூதாதையர் காணுமாறு அவர் வியத்தகு செயல்கள் பல புரிந்தார். கடலை பிரித்து அவர்களை வழிநடத்தினார். தண்ணீரை அணைக்கட்டு போல் நிற்கும்படி செய்தார். பகலில் மேகத்தினாலும் இரவு முழுவதும் நெருப்பின் ஒளியாலும் அவர்களை வழிநடத்தினார். பாலை நிலத்தில் பாறைகளை பிளந்தார். ஆழத்தினின்று பொங்கி வருவது போன்ற நீரை அவர்கள் நிறைவாக பருகச் செய்தார். பாறையினின்று நீரோடைகள் வெளிப்படச் செய்தார். ஆறுகள் என நீரை அவர் பாய்ந்தோடச் செய்தார். ஆயினும் அவர்கள் அவருக்கு எதிராக தொடர்ந்து பாவம் செய்தனர். வறண்ட நிலத்தில் உன்னதருக்கு எதிராய் எழுந்தனர். தம் விருப்பம் போல் உணவு கேட்டு வேண்டுமென்றே இறைவனை சோதித்தனர். அவர்கள் கடவுளுக்கு எதிராக இவ்வாறு பேசினார்கள்: பாலை நிலத்தில் விருந்தளிக்க இறைவனால் இயலுமா? உண்மைதான், அவர் பாறையை அதிரத் தட்டினார். நீர் பாய்ந்து வந்தது. ஆறுகள் கரை புரண்டு ஓடின. ஆயினும் அப்பமளிக்க இயலுமா அவரால்? தம் மக்களுக்கு இறைச்சி தர முடியுமா? எனவே இதை கேட்ட ஆண்டவர் சினங்கொண்டார். நெருப்பு யாக்கோபுக்கு எதிராய் கிளர்ந்தெழுந்தது. இஸ்ரவேல் மீது அவரது சினம் பொங்கி எழுந்தது. ஏனெனில் அவர்கள் கடவுள் மீது பற்றுறுதி கொள்ளவில்லை. அவர் காப்பார் என்று நம்பவில்லை. ஆயினும் மேலேயுள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். விண்ணகத்தின் கதவுகளை திறந்துவிட்டார். அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழியச் செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருளை அவர் அனுப்பினார். அவர் விண்ணுலகில் நின்று கீழ்காற்றை இறங்கி வரச் செய்தார். தம் ஆற்றலினால் தென்காற்றை அழைத்து வந்தார். அவர் இறைச்சியை துகள் துகள் என அவர்கள் மீது பொழிந்தார். இறகு திகழ் பறவைகளை கடற்கரை மணல் என வரவழைத்தார். அவற்றை அவர் தம் பாளையத்தின் நடுவிலும் கூடாரத்தை சுற்றிலும் விழச் செய்தார். அவர்கள் உண்டனர், முற்றிலுமாய் நிறைவடைந்தனர். அவர்கள் விரும்பியவற்றையே அவர் அவர்களுக்கு அளித்தார். அவர்களது பெருந்தீனி வேட்கை தணியும் முன்பே, அவர்கள் வாயில் உணவு இருக்கும் பொழுதே கடவுளின் சினம் அவர்களுக்கு எதிராக மூண்டெழுந்தது. அவர்களுள் வலியோரை அவர் கொன்றார். இஸ்ரவேலின் இளைஞரை வீழ்த்தினார். இவையெல்லாம் நிகழ்ந்த பின்னும் அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்தார்கள். அவர் தம் வியத்தகு செயல்களில் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆகையால் அவர்களது வாழ்நாளை மூச்சென மறையச் செய்தார். அவர்களது ஆயுளை திடீர் திகிலால் முடிவுறச் செய்தார். அவர்களை அவர் கொன்றபோது அவரை தேடினர். மனம் மாறி இறைவனை கருத்தாய் நாடினர். கடவுள் தங்கள் கற்பாரை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டனர். ஆயினும் அவர்கள் உதட்டளவிலேயே அவரை புகழ்ந்தார்கள். தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவரை பற்றிக் கொள்வதில் உறுதியாயில்லை. அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார். அவர்களை அழித்து விடவில்லை. பலமுறை தம் கோபத்தை அடக்கிக் கொண்டார். தம் சினத்தை எல்லாம் அவர்களுக்கு எதிராய் மூட்டவில்லை. அவர்கள் வெறும் சதையே என்பதையும் திரும்பி வராத காற்று என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார். பாலை நிலத்தில் அவர்கள் எத்தனையோ முறை அவருக்கு எதிராய் கிளர்ந்தெழுந்தனர். வறண்ட நிலத்தில் அவர் மனத்தை வருத்தினர். இறைவனை அவர்கள் மீண்டும் மீண்டும் சோதித்தனர். இஸ்ரவேலின் தூயவருக்கு எரிச்சலூட்டினர். அவரது கைவன்மையை மறந்தனர். எதிரியிடமிருந்து
அவர் அவர்களை விடுவித்த நாளையும் மறந்தனர். அந்நாளில் எகிப்தில் அவர் அருஞ்செயல்கள் செய்தார். சோவான் சமவெளியில் வியத்தகு செயல்கள் புரிந்தார். அவர்களின் ஆறுகளை குருதியாக மாற்றினார். எனவே தங்கள் ஓடைகளினின்று அவர்களால் நீர் பருக இயலவில்லை. அவர்களை விழுங்குமாறு அவர்கள் மீது ஈக்களையும் அவர்களது நாட்டை அழிக்குமாறு தவளைகளையும் அவர் அனுப்பினார். அவர்களது விளைச்சலை பச்சை புழுக்களுக்கும் அவர்களது உழைப்பின் பயனை வெட்டுக்கிளிகளுக்கும் அவர் கொடுத்தார். கல்மழையினால் அவர்களுடைய திராட்சை கொடிகளையும் உறைபனியால் அவர்களுடைய அத்தி மரங்களையும் அவர் அழித்தார். அவர்களுடைய கால்நடைகளை கல்மழையிடமும் அவர்களுடைய ஆடு மாடுகளை இடி மின்னலிடமும் அவர் ஒப்புவித்தார். தம் சினத்தையும் சீற்றத்தையும் வெஞ்சினத்தையும் இன்னலையும் அழிவு கொணரும் தூதர் கூட்டத்தை அவர் ஏவினார். அவர் தமது சினத்திற்கு வழியை திறந்துவிட்டார். அவர்களை சாவினின்று தப்புவிக்கவில்லை. அவர்களின் உயிரை கொள்ளை நோய்க்கு ஒப்புவித்தார். எகிப்தின் அனைத்து தலைப்பேர்களையும் காம் கூடாரங்களில் ஆண் தலைப்பேர்களையும் அவர் சாகடித்தார். அவர் தம் மக்களை ஆடுகள் என வெளிக்கொணர்ந்தார். பாலை நிலத்தில் அவர்களுக்கு மந்தை என வழிகாட்டினார். பாதுகாப்புடன் அவர்களை அவர் அழைத்துச் சென்றார். அவர்கள் அஞ்சவில்லை. அவர்களுடைய எதிரிகளை கடல் மூடிக்கொண்டது. அவர் தமது திருநாட்டுக்கு தமது வலக்கரத்தால் வென்ற மலைக்கு அவர்களை அழைத்துச் சென்றார். அவர்கள் முன்னிலையில் வேற்றினத்தாரை அவர் விரட்டியடித்தார். அவர்களுக்கு நாட்டை பங்கிட்டு உரிமை சொத்தாக கொடுத்தார். இஸ்ரேல் குலங்களை அவர் கூடாரங்களில் குடியேற்றினார். ஆயினும் உன்னதரான கடவுளை அவர்கள் சோதித்தனர். அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். அவர் தம் நியமங்களை கடைபிடிக்கவில்லை. தங்கள் மூதாதையர் போல் அவர்கள் வழி தவறினர். நம்பிக்கை துரோகம் செய்தனர். கோணிய வில் என குறிமாறினர். தம் தொழுகை மேடுகளால் அவருக்கு சினமூட்டினர். தம் வார்ப்பு சிலைகளால் அவருக்கு ஆத்திரமூட்டினர். கடவுள் இதை கண்டு சினம் கொண்டார். இஸ்ரேலை அவர் முழுமையாக புறக்கணித்தார். சீலோவில் அமைந்த தம் உறைவிடத்தினின்று வெளியேறினார். மானிடர் நடுவில் தாம் வாழ்ந்த கூடாரத்தினின்று அகன்றார். தம் வலிமையை அடிமைத்தனத்திற்கு கையளித்தார். தம் ஆட்சியை எதிரியிடம் ஒப்புவித்தார். தம் மக்களை வாளுக்கு கையளித்தார். தம் உரிமை சொத்தின் மீது கடுஞ்சினம் கொண்டார். அவர்களுடைய இளைஞரை நெருப்பு விழுங்கியது. அவர்களுடைய கன்னியர்க்கு திருமண பாடல் இல்லாது போயிற்று. அவர்களுடைய குருக்கள் வாளால் வீழ்த்தப்பட்டனர். அவர்களுடைய கைம்பெண்டிற்கு ஒப்பாரி வைக்க வழியில்லை. அப்பொழுது உறக்கத்தினின்று எழுவோரை போல், திராட்சை மதுவால் களிப்புறும் வீரரை போல் எம் தலைவர் விழித்தெழுந்தார். அவர் தம் எதிரிகளை புறமுதுகிடச் செய்தார். அவர்களை என்றென்றும் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கினார். அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். எப்ராயிம் குலத்தை தேர்வு செய்யவில்லை. ஆனால் யூதாவின் குலத்தை, தமக்கு விருப்பமான சீயோன் மலையை அவர் தேர்ந்து கொண்டார். தம் திருத்தலத்தை உயர் விண்ணகம் போல் அவர் அமைத்தார். மண்ணுலகத்தில் என்றும் நிலைத்திருக்குமாறு எழுப்பினார். அவர் தாவீதை தம் ஊழியராய் தேர்ந்தெடுத்தார். ஆட்டு மந்தைகளினின்று அவரை பிரித்தெடுத்தார். இறைவன் தம் மக்களான யாக்கோபை, தம் உரிமை சொத்தான இஸ்ரேலை, பால் கொடுக்கும் ஆடுகளை பேணிய தாவீது மேய்க்குமாறு செய்தார். அவரும் நேரிய உள்ளத்தோடு அவர்களை பேணினார். கைவன்மையாலும் அறிவுத்திறனாலும் அவர்களை வழிநடத்தினார். ஆமேன். ஆண்டவரே, எங்களுக்காக ஒரு விலங்கை போல, ஒரு காளையை, கிடாவை, ஆட்டுக்குட்டியை போல நீங்கள் உங்கள் தெய்வீகத்தை, அந்த கடவுள்ன்ற அந்த ஒரு இடத்தை விட்டு இறங்கி வந்து
எங்களுக்காக ஒரு விலங்கை போல பலியானீங்க ஆண்டவரே. உங்களுடைய அன்பை எங்களால் புரிஞ்சிக்க முடியலை. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை எங்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவரே, புனித பவுல் கூறுவது போல கிறிஸ்து நமக்காக இறந்தார். இனி நாம் அவருக்காக வாழணும். நாங்கள் இனி உங்களுக்காக வாழணும் அப்பா. எங்களோட வாழ்க்கை இருக்குது, எங்களோட குடும்பம் இருக்குது, எங்களுடைய உறவினர்கள் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எங்களுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்குது. ஓகே, அதெல்லாம் நாங்கள் வாழ போகிறோம். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி முதல் விஷயம், உங்களுக்காக நாங்கள் வாழணும். உங்கள் அன்பை ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்த்து வாழணும் அப்பா. இதெல்லாம் எப்படி பண்ண போகிறோன்னே தெரியல எங்களுக்கு. இதெல்லாம் எங்கள் மூளைக்கே எட்ட மாட்டேங்குது ஆண்டவரே. எங்களுக்கு அந்த புரிதலின் ஞானத்தின் ஆவியை எங்களுக்கு தந்துடணும் அப்பா. அம்மா, ஞானத்தின் இருப்பிடமே, ஆண்டவருடைய அன்பினுடைய உயரத்தையும் ஆழத்தையும் அகலத்தையும் எங்களால் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்காக பரிந்து பேசுங்க அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்த்துருக்குறோம். அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட அந்த நிகழ்வுகளை பார்த்துருக்குறோம். அதுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப வல்லமையான ஒரு நெருக்கமான தொடர்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம். முதல் கேள்வி, மோசே எத்தனை நாள் சீனாய் மலையில் இருந்தால்? ரொம்ப எளிதான ஒரு பதில். 24ஆம் அதிகாரம் விடுதலை பயணம் 18ஆம் வசனத்தில் மோசே மலையில் 40 இரவும் 40 பகலும் இருந்தார். கிட்டத்தட்ட நமக்கு நோவாவினோட இந்த வெள்ளம் ஞாபகம் வருதா? 40 இரவு 40 பகல் அவர் மலையை பொழிய செய்தார். அப்போ இங்கே ஒரு புதிய ஒரு படைப்பாக இஸ்ரேல் மக்களை உருவாக்குறத நம்ம பார்க்குறோம். அங்கே அவர் என்ன பண்ணார்? அவர் சாப்பிடாமல் இருந்தார், ஆக்சுவலாக உபவாசம் இருந்தார். நம்ம விடுதலை பயணம் பின்னாடி வாசிப்போம் 34ஆம் அதிகாரத்தில். அதே போல் இணையச்சட்டம் 9ஆம் அதிகாரத்துலேயும் அவர் கிட்டத்தட்ட அவர் தண்ணியும் குடிக்கலையாம், ப்ரெட்டும் சாப்பிட்லையாம். அந்தளவுக்கு அவர் 40 நாள் உபவாசம் இருந்திருக்கார். பழைய மோசே 40 நாள் உபவாசம் இருந்தார் மக்களுக்காக, அந்த கட்டளைகளை பெற்று தருவதற்காக. அவர் திரும்ப கீழே பார்க்குறப்ப இவங்கெல்லாம் கண்ணுக்குட்டி வணங்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி வாசிப்போம். அப்போ உடனே இவர் திரும்பவும் அந்த கட்டளைகளை போட்டு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு தடவை போய் 2வது முறை 40 நாள் உபவாசம் இருப்பார், தண்ணி குடிக்காமல் சாப்பாடும் சாப்பிடாமல். பழைய மோசே 40 நாள் உபவாசம் இருந்தார். புதிய மோசே ஆண்டவரே எத்தனை நாள் உபவாசம் இருந்தார்? 40 நாள் உபவாசம் இருந்தார். அதே போல் ஆக்சுவலாக அந்த காலத்துலாம் கிளாய்ஸ்டர்ட் நன்ஸ், அதாவது மூடப்பட்ட துறவற மடத்தில் இருந்த அருள் சகோதரிகள் அவ்வளவு தியாகங்கள் பண்ணுவாங்களாம், உபவாசங்கள் இருப்பாங்களாம். எதுக்கு? வெளியே குருக்கள் நற்செய்தியை நல்லா வல்லமையோடு அறிவிக்கணும், மக்கள் மனமாற்றம் அடையணும், ஆன்மாக்கள் கடவுளிடம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவாம். குறிப்பாக நம்ம இதை எங்கே வாசிக்கலாம்னா, ஸ்டோரி ஆஃப் அ சோல், ஒரு ஆன்மாவின் வரலாறு அப்படின்ற புத்தகத்தில் குழந்தை தெரசாமனுடைய வாழ்க்கை வரலாறில் அவங்க சுயசரிதையில் நம்ம வாசிக்கலாம் இதை. அப்போது ஏன் திருச்சபை நல்லா இருந்துச்சு, இப்போ இல்லை, ரொம்ப எல்லாம் ஒரு மந்த நிலைக்கு போயிட்டுருக்கு? ஏன்னா உள்ள ஒரு பவர் ஹவுஸ் இருந்துச்சு. அங்கே சிஸ்டர்ஸ் அங்கே அந்த கிளாய்ஸ்டர்ட் நன்ஸ், அந்த மூடப்பட்ட துறவரத்தில் அந்த அருள் சகோதரிகள் அவ்வளோ உபவாசம் இருந்தாங்க. பொதுநிலையர்களும் உபவாசம் இருந்தாங்க, திருச்சபைக்காக இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம அந்த ஃபீலே இல்லை, திருச்சபை நம்மளுடைய குடும்பம் அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லாமல் போயிடுச்சு. நம்ம நவீனமயமாயிடுச்சு, உலகமயமாயிடுச்சு, பிரச்சனை நிறையா இருக்குது. அதனால தான் பாருங்கள், வெளியே ஃபாதர்ஸுடைய குருக்களினுடைய அந்த பிரசங்கம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா அங்கேருந்து உள்ள எனர்ஜி வரல. அது ஒரு பக்கம் இருக்க பாருங்கள். புனித ஜான் மேரி வியானி பாருங்கள், இங்கே மோசே மக்களுக்காக அப்படி உபவாசம் இருக்கிறாரு. இங்கே புனித ஜான் மேரி வியானி வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் தின்னு அவர் வாழ்ந்தார். அதுவும் ஒரு வேளை மட்டும்தான். நைட்டு அந்த வேக வச்சு உருளைக்கிழங்கு தின்னுட்டு வாழ்ந்தாராம். ஒரு டான்ஸு பப்புன்னு சொல்லி பாவத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஆர்ஸ் நகரத்தில் தூக்கி போட்டாங்க ஃப்ரான்ஸ் நாட்டில். ஜான் மேரி வியானி அங்கே போனார், உபவாசம் இருந்தார், மொத்த கிராமத்தையும் மாற்றினார், மொத்த கிராமத்தையும் கடவுளுக்காக ஜெயிச்சு அந்த ஆண்மக்களை கொண்டு வந்தார். அந்த பாவிகள் பாவசங்கத்தனம் கேட்கும்போது அவங்க கல் நெஞ்சக்காரங்களாக இருந்தாங்களா, அவங்களுக்காக இவர் பரிகாரம் பண்ணுவாராம், உடலை வருத்தி கொள்வாராம். அப்படி மாற்றினார். அப்படிப்பட்ட குருக்கள் கண்ணீர்களுக்காக ஜெபிக்கணும். அவங்க ஏதோ வானத்துலேருந்து குதிக்க மாட்டாங்க, நம்ம குடும்பத்துலேருந்து தான் வருவாங்க. நம்ம குடும்பத்துலேருந்து அவங்க அப்படி வரணும்னா நம்ம பசங்களையும் பொண்ணுங்களையும் முதல்ல அனுப்புறதுக்கு தயாராக இருக்கோமா? அப்படி அனுப்புறதுக்கு தயாராக இருந்தோம்னா அவங்கள உண்மையிலே நல்ல குருக்கள் கண்ணீர்களாக உருவாக்குறோமா நம்ம குடும்பத்தில்? அதுக்கு என்ன பண்ணணும்? சிம்பிள். குடும்ப ஜெபமாலை இருக்குதா?
டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு குடும்பமாக சேர்ந்து ஜெபிச்சுட்டு குடும்பமாக சேர்ந்து சாப்பிட்றோமா? இந்த 2 விஷயம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இல்லைன்னா நம்ம உண்மையாலுமே நம்மளே திருச்சபையை கொண்டுகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நமக்கு நல்ல ஃபாதர்ஸ் இல்லை சிஸ்டர்ஸ்னால் காரணம் நம்ம நல்ல பசங்க பொண்ணுங்களை வளர்த்து திருச்சபை கொடுக்குறோமா, கொடுக்கறதுக்கு மேலே மனசு இருக்கா? அப்படி கொடுக்கறதுக்கு மனசு இருந்தாலும் அதுக்கு நம்ம குடும்பத்தில் அதுக்கான சூழலை ஏற்படுத்துகிறோமா? சரி, கணவன் வரலனா பரவாயில்ல, மனைவி கூப்பிட்டு பிள்ளைங்களை வச்சு ஜெபிக்கலாம். மனைவி வரலனா பரவாயில்ல, கணவன் மட்டும் பிள்ளைங்களை கூப்பிட்டு, எல்லா பிள்ளைங்களும் வரலையே, ஒரு பிள்ளை எந்த பிள்ளை வருதோ முதல்ல அதை வச்சு ஆரம்பிப்போம். முதல்ல மாதாவை வீட்டுக்குள்ளே வர வைப்போம். யாராச்சும் 2 பேர் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லா விக்கெட்டும் விழுவ ஆரம்பிக்கும். பட் அதை நம்ம செய்கிறதுக்கு தயாராக இருக்கோமா? மோசே மக்களுக்காக ஜெபிச்சார், புனித ஜான் மேரி வியானி ஜெபிச்சாங்க, புனித குழந்தை ரசமா ஜெபிச்சாங்க, திருச்சபை நல்லா இருந்துச்சு. நம்ம ஜெபிக்கிறோமா? அதை நம்ம கேட்டு பார்க்கணும். சரி, 2வது கேள்வி, ஆண்டவர் ஏன் இந்த விலங்குகளின் ரத்தத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்றாரு. ஆண்டவர் தெளிவாக ஒரு விஷயத்த இஸ்ரேல் மக்களுக்கு அதே நேரத்தில் நமக்கும் சொல்லித்தர விரும்புகிறார். ரத்தத்தில் வாழ்வு இருக்குன்றாரு. பிளட் ஹேஸ் லைஃப் அப்படின்றாரு. நம்ம இதை லேவியர் 17வது அதிகாரம் 10வதுலேருந்து 12வது வருஷத்தில் பார்க்குறோம். ஆண்டவர் ரத்தத்தை நீங்கள் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார். ஏன்னா அவங்களுக்கு தெரியணும் ரத்தத்தில் வாழ்வு இருக்குது. பின்னாடி ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை சிந்த போகிறார். எதுக்கு? அவருடைய ரத்தத்தில் என்ன வாழ்வு இருக்கும்? அப்போ அவருடைய ரத்தத்தில் மனித வாழ்வும் இருக்குது, இறை வாழ்வும் இருக்குது. அதான் இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவர் அவருடைய உயிரை கொடுக்கணும்னு சொல்லும்போது ஜோயேன்னு சொல்கிறாராம். கிரேக்கத்தில் ஜோயே அப்படின்னாக்க டிவைன் லைஃப், இறை வாழ்வு, நிலை வாழ்வுன்னு அர்த்தமா. அதனால தான் யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம் உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நற்செய்தியில் நிறைய இடங்களில் ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் அவருடைய வாழ்வை தருகிறேன், நான் அவர்களுக்கு நிலை வாழ்வு கொடுக்கும், அதை நிறைவாக பெறவும் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தெரியுமா. அந்த மாதிரி வசனங்கள் எங்கெங்கெல்லாம் அவர் உயிரை நமக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாரோ, அவங்க வாழ்வு பெறட்டும்னு சொல்கிறாரோ, ஆங்கிலத்தில் லைஃப்னு இருக்கும். ஆனால் கிரேக்கத்தில் போய் பார்த்தா ஜோயே இருக்குன்னு இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க, குறிப்பாக ஸ்காட் ஹான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் அவருடைய இறை வாழ்வு, டிவைன் லைஃப்பை நமக்கு தராராம். ஏன்னா அது ஆதாமியவாள் அவங்க இழந்து போயிட்டாங்க. அது ஏற்கனவே அவங்களுக்கு இருந்துச்சு, ஆனால் இழந்துட்டாங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் இன்னொரு லைஃப்பையும் நற்செய்தியில் பேசுவாங்க. உதாரணத்துக்கு மத்தேயு 11வது அதிகாரம் 25வது வசனத்தில், எவன் ஒருவன் தன் வாழ்வை காத்துக்கொள்ள விரும்பினானோ அவன் இழந்து விடுவான்னு சொல்லப்படுறாங்க. அந்த இடத்துல வர லைஃப் சூக்கே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. சூக்கே அப்படின்னாக்க சாதாரண நம்மளுடைய மனுஷ ஆன்மா, மனுஷ வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ஃபிசிக்கல் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஆண்டவருக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். அப்போ அவரோட ரத்தத்தில் அவருடைய டிவைன் லைஃப் இருக்குது. அப்போ அவர் இறுதி ஆவணவின் போது அவர் என்ன சொல்கிறார்? இது என் ரத்தம், இது நிலையான உடன்படிக்கையின் ரத்தம், இது உங்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாக கொடுக்குறேன்னு சொல்லும்போது இதை எடுத்து குடிங்கன்னு சொல்கிறாரு, இதை பருகுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் ரத்தத்தை, இங்கே யூதர்களை பொறுத்த வரைக்கும் ரத்தத்தை குடிக்கிறதுன்றது ஒரு டோட்டலாக ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம். ஏன்னா ஆண்டவர் இங்கே லேவியர் 17 தெளிவாக சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் அப்போஸ்தலர்களை பண்ண பேரையும் கூப்பிட்டு இறுதி ஆவணவின் போது என் ரத்தத்தை குடிங்கன்னு சொல்கிறார். விலங்குகளோட ரத்தத்தை குடிக்கூடாது. ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இங்கே ரத்தத்தை குடிக்க சொல்கிறீங்களா? அப்போ அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் ரத்தத்தில் என்னுடைய இறை வாழ்வு இருக்குது, நீ இழந்து போன அந்த டிவைன் லைஃப் இருக்குது, நீ அதில் பங்கு பெறணும். அதெல்லாம் புனித பேதுரு கூறுகிறார், நாம் ஆண்டவருடைய இறைத்தன்மையில் பங்காளர்களாக. அது எப்போ நமக்கு கிடைக்குது? ஞானஸ்தானத்தின் போது அது நமக்கு துவங்கப்படுகிறது. அது புதுப்பித்து நம்ம அதில் வளர்கிறோம், அந்த உறவில், அந்த வாழ்வில் முழுமை அடைகிறோம், மிகுதியாக பெறுகிறோம். எங்கே? நற்கருணையில். ஆண்டவர் லேவியர் 17:10-12 வாசிச்சு அவர் சொல்கிறார் பாருங்க, உடலின் உயிர் குருதியில் உள்ளது, இரத்தத்தில் உள்ளதுன்றார். அதனை நான் உங்களுக்காக பலிபீடத்தின் மேல் உங்கள் உயிருக்கென பாவக்கழுவாய் செய்யும்படி ஆணையிட்டேன். அப்போது இவங்களுடைய உயிர் அந்த பாவத்துக்காக போயிருக்கணும், அதுக்கு பதிலாக அந்த விலங்குகளின் இரத்தத்தில் உயிர் இருக்குது. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ரத்தத்தில், குருதியில் உயிர் இருக்குது. அப்போ அந்த இரத்தத்தை பாவக்கழுவை போக்கும் பலியாக கொடுக்க சொல்கிறாரு. அந்த இரத்தத்தை எடுத்து தான் அந்த தூயகத்துக்குள்ளே போகிறாங்க, நம்ம பார்த்தோம். ஆணையிட்டேன், ஏனெனில் அது உயிருக்கான பாவக்கழுவாய் நிறைவேற்றும் குருதி. எனவே தான் இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னேன், உங்களில் ஒருவரும் குருதியை அருந்த வேண்டாம்.
அப்போ ஆண்டவர் பாருங்களேன், அதை தெளிவாக சொல்லி கொடுத்துட்டார். ரத்தத்தில் உயிர் இருக்குது, அது உங்களுடைய உயிருக்கு பதிலாக அந்த ரத்தம் சிந்தப்படுது. இங்கே அதை அப்படியே எக்ஸாக்டாக நம்மளுடைய பாவத்துக்காக நம்ம உயிர் போயிருக்கணும், அதுக்கு பதிலாக ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை, அதில் இருக்கக்கூடிய அவருடைய இறை உயிரை சிந்துகிறார். சரி, இது இது இப்போ நமக்கு அந்த ரத்தத்தினுடைய முக்கியத்துவம் புரிஞ்சிருச்சு. இப்போ ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை கொடுக்குறாருன்னா அதில் அவருடைய வாழ்வு தராருன்னு அர்த்தம். அந்த ரத்தத்தில் வாழ்வு இருக்குது, அவருடைய இறை வாழ்வு இருக்குது, அதெல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம இந்த ரத்த பொரியெல்லாம் சாப்பிட்லாமா? ரொம்ப நிறையா நம்ம ரத்தத்தில் நிறையா உணவுகள் சமைச்சு சாப்பிட்றோம். ஆக்சுவலாக அப்போஸ்தலர் பணி 15வது அதிகாரம் 28லேருந்து 29 வசனங்களில் தற்காலிகமாக அந்த ரத்தத்தை உண்ண வேணான்னு தான் அப்போஸ்தலர்கள் முதல் எருசலேம் சங்கம் வந்து முடிவெடுக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆக்சுவலாக அதை பார்த்தோன்னா இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு 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 கட்டளைன்னு தான் சொல்லணும். மார்க் 7வது அதிகாரம் 18லேருந்து 19 வசனத்தில் பார்த்தோன்னா, ஒருத்தனுக்கு உள்ளே எதுவும் போகிறது வந்து அவனை தீட்டுப்படுத்தாது, அவனுக்கு வாயிலிருந்து வெளியே வருவது தான் அவனை தீட்டுப்படுத்தும். அதனால் எல்லா உணவும் தூய்மையானது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே கூறுகிறார். அது மட்டும் இல்லை, 1 தீமோத்தி 4வது அதிகாரம் 4-5 பார்த்தோன்னா, கடவுள் படைத்த அனைத்தும் நல்லதே, நன்றி உணர்வுடன் ஏற்றுக்கொண்டால் எதையும் விளக்க வேண்டியதில்லை, ஏனெனில் கடவுளின் வார்த்தையும் நமது மன்றாட்டும் அதை தூய்மையாக்கும். அப்போது இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரூல்ஸ் கிடையாது. எப்பயுமே உணவு சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் வந்து திருச்சபை எப்படி பார்க்குது அப்படின்னாக்கா, அதை வந்து ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலாக, அது வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ரூலாக பார்க்கல, அது ஒரு சட்டமாக பார்க்கல. இது வந்து ஒரு ஒழுங்குமுறைக்கான ஒழுக்கமுறைக்கான ஒரு சட்டம், டிசிப்ளினரி லாவாக தான் பார்க்குது, டயட்ரி லாஸ் எல்லாமே. ஆனால் மாரல் லா அப்படி கிடையாது. தார்மீக அடிப்படையில் அந்த வரக்கூடிய 10 கட்டளைகள், அதுக்கப்புறம் இந்த பிற கட்டளைகள் இருக்கக்கூடிய மாரல் லாஸ்லாம் நம்ம அப்படி வந்து விலக்கிட்டு போயிட முடியாது. ஒரு சில உணவு சம்மந்தப்பட்ட ரூல்ஸ் வந்து நம்ம விளக்கலாம். அப்போது திருச்சபையுமே இப்போ வந்து எதை வேணால் உண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுது. அதனால் நம்ம வந்து இந்த ரத்த பொரியல் சாப்பிட்றது வந்து பாவம் கிடையாது இப்போதைக்கு. ஏன்னா ஆண்டவர் அதை இஸ்ரேல் மக்களுக்கு ஏன் கொடுத்தாரு? ஏன்னா அவருக்கு ரத்தத்தை பற்றி தெரியணும் அவங்களுக்கு. ஏன்னா புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை சிந்த போகிறார். ஸோ அதெல்லாம் புரிய வைப்பதற்காக தான் இந்த சட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. சரி, அப்போது புதிய மோசே இங்கே 40 நாள் உபவாசம் இருக்கிறார தான் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, பழைய மோசே பாருங்கள், நம்ம இன்றைக்கி விடுதலை பயணம் 24ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். 70 மூப்பர்களோட மோசே வந்து மலைக்கு மேலே போகிறார். இங்கே ஆண்டவர் பார்த்தோன்னாக்க, ஆண்டவர் இயேசு புதிய மோசேவாக 70 சீடர்களை வச்சுருக்காரு. கூட இன்னொரு நட்சத்திரத்தில் பார்ப்போம் 72. மோசேவும் நம்ம பார்ப்போம் 70 பேரை தேர்ந்தெடுப்பார். பின்னாடி 2 பேரை வந்து அவர் 2 பேர் வரமாட்டாங்க அந்த திருநிலைப்படுத்துதலினுடைய அந்த செரிமனிக்கு. அப்போது இதுவும் பழைய மோசே புதிய மோசேக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து விடுதலை பயணம் 24ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற அந்த விளக்கங்கள்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஸோ 2வது கேள்விக்கான பதில் நம்ம பார்த்துட்டோம். 3வது கேள்வி, ஆண்டவர் இயேசு இன்றைக்கி நம்ம வாசித்த திருப்பாடல் 78வது அதிகாரத்தில் ஏதாச்சும் அவர் கோட் பண்ணாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 2வது வசனமே ஆண்டவர் வந்து நற்செய்தியில் கோட் பண்ணுவார். நம்ம இன்றைக்கி பார்த்தோன்னா, நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன், முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன். அப்போது ஆக்சுவலாக பார்த்தோன்னா இங்கே நீதிமொழிகள் இருக்கிறது ஆக்சுவலாக பழமொழிகள்னு வரும். இது நம்ம மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள் நம்ம பார்த்தோன்னா, ஆண்டவர் இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. ஏன் 35 வசனத்தில் நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலகம் தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்ற இறைவாக்கினர் உரைத்த இறைவாக்கு இவ்வாறு நிறைவேறியது. அப்போ அந்த உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலகம் தோன்றுவதற்கு முன்பாக மறைந்திருந்தவற்றை நான் விளக்குவேன் அப்படின்றதெல்லாம் இங்கே தான் இருக்குது. நம்ம ஆனால் அது இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து இந்த மொழிபெயர்ப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வார்த்தைகள் நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன், முற்காலத்தில் மறைந்து இருந்தவைகளெல்லாம் நான் எடுத்துரைப்பேன் அப்படின்றது கொஞ்சம் வார்த்தைகள் தான் வேற எவ்வளோ. ஆண்டவர் இந்த திருப்பாடல் 78 2வது வசனத்தை நற்செய்தியில் நிறைவேற்றுகிறார். அவரோட வாழ்க்கையில் ஊமைகள் வாயிலாக பேசுகிறதுக்கு காரணம் இன்றைக்கி நம்ம வச்ச இந்த திருப்பாடலில் ஆசாப்பு இறைவாக்கினர் இறைவாக்கு உரைச்சது தான். ஸோ ஆசாப்பு வழியாக தூய ஆவியானவர்
எப்படி அவர் ஆண்டவர் இயேசு வரும்போது பேசுவார் அப்படின்றத இங்கே நமக்கு எடுத்து உரைக்கிறார். அதை நம்ம இங்கே பார்த்தோம். சரி, இன்றைக்கி ஒரு சில விளக்க உரைகள் நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது விடுதலை பயணம் 24ஆம் அதிகாரம் 7-8 நம்ம வாசித்தோம். மோசே எப்படி இந்த உடன்படிக்கையை பண்ணுறாரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரத்துலேருந்து 23 வரைக்கும் நம்ம வாசித்தோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி அந்த கட்டளைகள் எல்லாத்தையும், அதுதான் கவனன்ட் புக்கு அப்படின்வாங்க, உடன்படிக்கையின் புத்தகம். அதை எடுத்து மோசே எல்லாத்தையும் படிக்கிறார். படித்து முடிச்சுட்டு இந்த மக்கள்கிட்ட இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க எல்லாம் ஒரே குரலில் கண்டிப்பாக நாங்கள் கடைப்பிடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் பின்னாடி அதை பண்ண மாட்டாங்க. ஆனால் இது ஓகே, அவங்கக்கிட்டேருந்து ஒப்புதல் வாங்கினதுக்கப்புறம் மோசே என்ன பண்ணுறாரு, இந்த காளைகள் எல்லாத்தையும் விலங்குகள் எல்லாத்தையும் பலியிடுகிறார். பலியிட்டுட்டு அந்த ரத்தத்தை கொண்டு அவர் அந்த பலிபீடத்தின் மேலே தெளிக்கிறார். பலிபீடத்தின் மேலே தெளிக்கும் போது எப்பயுமே நமக்கு நடக்க தெரியணும், அது கடவுளின் மேலே தெளிக்கிறதுக்கு ஒப்பாகும் அப்படின்னு இறையல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்போது கடவுள் மேலே தெளிக்கிறாங்க, அதே நேரத்தில் மக்கள் மேலேயும் அவர் தெளிக்கிறார். மறந்துடவே கூடாது. அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து மக்களின் மேல் தெளித்து என்ன வார்த்தையை சொல்கிறாரு பாருங்களேன். இது அப்படியே ஆண்டவர் இயேசு இறுதி ராவணம் போது அவர் சொல்லுவார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். மோசே மக்கள் மேலே தெளிச்சுட்டு, இவ்வனைத்து வார்த்தைகளுக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் ரத்தம் இதோ. ஆண்டவர் அப்படியே அங்கே நற்செய்தியில் என்ன சொல்கிறாரு, இது என் புதிய உடன்படிக்கைக்கான என் ரத்தம் இதோ, இதை பருகுங்கள், பலருடைய பாவங்களுக்காக சிந்தப்படும் என் ரத்தம். அப்படியே எக்ஸாக்டாக அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்கள் ஆண்டவர். அப்போது இங்கே விலங்குகள் பண்ணதை அங்கே ஆண்டவர் அவரோட ரத்தத்தில் பண்ணுறாராம். நம்ம யோசிப்போம், ஏன் இந்த ரத்தத்தை தெளிக்கக்கூடிய இந்த ஒரு மறைபொருளான ஒரு சடங்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எபிரியர் 9ஆம் அதிகாரம் 16-25 நம்ம வாசிச்சோன்னா தெரியும். அதில் அழகாக கூறப்பட்டிருக்கிறது. ஏனெனில் விருப்ப ஆவணம் ஒன்று இருக்கிறது என்றால் அதனை எழுதியவர் இறந்து விட்டார் என்பது மெய்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த விருப்ப ஆவணம்னா என்ன, வில்லு. நம்ம இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க எழுதுவாங்க பாருங்கள், என்னோடய சொத்து இவங்களுக்கு போகணும், இவங்களுக்கு இவ்வளோ போகணும், இவங்களுக்கு இவ்வளோ போகணும்னு சொல்லி ஒரு விருப்ப ஆவணம், ஒரு வில்லு எழுதி வைப்பாங்க பாருங்கள். அதை பற்றி இங்கே பேசுகிறாங்க. ஸோ விருப்ப ஆவணம் ஒன்று இருக்குன்னா அதை எழுதியவர் இறந்து போகாமல் அது செல்லுபடி ஆகாது. அதுதான் இங்கே 17ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ 18ஆவது வசனத்தில் பாருங்கள், அதனால்தான் முன்னைய உடன்படிக்கையும் இரத்தம் சிந்தாமல் தொடங்கப்படவில்லை. அப்போ திருச்சட்டத்தில் உள்ள கட்டளைகளையெல்லாம் மக்கள் அனைவருக்கும் மோசே எடுத்துரைத்த பின் கன்றுக்குட்டிகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தத்தை தண்ணீரோடு கலந்து கருஞ்சிவப்பு கம்பளி நூலால் கட்டிய ஈசோப்பு தண்டல் உடன்படிக்கையின் ஏட்டின் மீதும், அதான் அந்த உடன்படிக்கையின் அந்த நூல் சொன்னாலே உடன்படிக்கையின் ஏட்டின் மீதும் மக்கள் அனைவர் மீதும் தெளித்தார். தெளிக்கும்போது கடவுள் உங்களோடு செய்த உடன்படிக்கையின் ரத்தம் இதோ என்றார். அப்போ பாருங்களேன், நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். அவ்வாறே கூடாரத்தின் மீதும் வழிபாட்டு கலன்கள் அனைத்தில மீதும் அவர் இரத்தத்தை தெளித்தார். உண்மையில் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்பட்டிருக்கின்றனர். இரத்தம் சிந்துதலின்றி பாவ மன்னிப்பில்லை. சரி, இங்கே நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்க, இந்த ஆண்டவர் ஏற்படுத்துகிற உடன்படிக்கை ஒரு விருப்ப ஆவணத்துக்கு, ஒரு வில்லுக்கு இது சமம். அந்த விருப்ப ஆவணம் நடைமுறைக்கு வரணும், செல்லுபடி ஆகணும்னா அது எழுதியவர் சாகணும். இப்போ பாருங்கள், மோசே என்ன சொல்கிறார், மக்கள் மேலேயும் எல்லா அந்த கலசங்கள் மேலே, ஏட்டின் மேலே, அந்த பீடத்தின் மேலே, அந்த பலி கலசங்கள் மேலே, எல்லாத்தின் மேலே தெளித்ததுக்கப்புறம் மோசே என்ன சொல்கிறார், கடவுள் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் ரத்தம் இது. இப்போது ஆக்சுவலாக அந்த இடத்துல எழுதியவர் யார், இந்த உடன்படிக்கையை கடவுள். அப்போ கடவுள் தான் சாகணும். ஆனால் இங்கே தற்காலிகமாக விலங்குகள் கொல்லப்பட்டு அந்த இரத்தங்கள் தெளிக்கப்படுது. புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் பின்னாடி உண்மையிலேயே அவர் சொல்கிறாரு பாருங்கள், பலருடைய பாவங்களுக்காக சிந்தப்படும். இப்போ சொல்கிறாரு என் ரத்தம் அப்படின்னு புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு. அப்போ பாருங்களேன், வேறு எப்படி பாருங்கள் அவருடைய அன்பு. அவர் சாகணும், அப்போ தான் புதிய உடன்படிக்கை செல்லுபடி ஆகும். தந்தையை பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்ம இங்கே வாசிச்சிட்டோம் எபிரேயர் 9. அப்போ ஆண்டவர் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய உடலையும் கொடுத்து அவர் இறந்தால் தான் புதிய உடன்படிக்கையே ஸ்டார்ட் ஆகும்.
அதனால தான் ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. தந்தையை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவரோட நீதி. ஆனால் அந்த ரத்தம், காளைகளின் ரத்தம் பாவத்திலேருந்து நம்ம மனசான்ற தூய்மைப்படுத்தலை. நம்ம தூய்மைப்படுத்துறதுக்கு அது வல்லமை மிக்கது அல்ல. நம்ம அதுவும் வாசிச்சோம் நேற்று. அப்போது இன்றைக்கி அவருடைய ரத்தம் சிந்தப்படணும். அப்போ தான் இந்த புதிய உடன்படிக்கை ஸ்டார்ட் ஆகும். எப்படி பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், கடவுள் மோசேக்கிட்ட இந்த காளைகளெல்லாம் பலியிட சொல்லும்போது கடவுளுக்கு தெரியும்ல, ஒரு நாள் நான் இந்த மாதிரி பலியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் பாருங்களேன், அவரோட அன்பை, அவர் இறங்கி வந்து அவர் அந்த காளைகள் வெள்ளாட்டு கிடாய்கள் போல் அவர் பலியாகி அந்த ரத்தத்தை சிந்தி இறந்துட்டு இந்த உடன்படிக்கையை துவங்கி வச்சுட்டு திரும்பவும் அந்த உயிரை அவர் பெற்றுக்கொள்கிறார். அதான் அவர் சொல்கிறார், யாரும் என்னோடய உயிரை என்கிட்ட இருந்து எடுக்க போகிறதில்ல, நானே என்னுடைய உயிரை கையளிக்கிறேன். அதை நான் கையளிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்பி எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு ஆண்டவர் யோவான் நற்செய்தியில் சொல்கிறார். இன்னும் நம்ம டீப்பாக போய் பார்க்கணுன்னா, ஆதாம் கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னால், நீ அந்த பழத்தை உண்ணும் அந்த நாள் நீ சாகவே சாவாய். ஆனால் அவங்க சாகலை, ஆவிக்குரிய வகையில் இறந்துட்டாங்க, ஆண்டவரோட இந்த இறை வாழ்வை இழந்துட்டாங்க. ஆனால் சாவும் உள்ளே வந்துச்சு, நோயும் உள்ளே வந்துச்சு, அதெல்லாம் நடந்துச்சு. பட் ஆனால் அவர் செத்துருக்கணும் இல்லையா? அப்போவே எல்லா மனுஷ குலமும் இறந்துருக்கணும், அழிஞ்சு போயிருந்துருக்கணும். ஆனால் அது நடக்கலை. அதுக்கு பதிலாக அப்போ யார் சாகணும்? தற்காலிகமாக இந்த விலங்குகள் செத்து கொண்டிருந்தது, பலியிடப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் தான் பாருங்கள், எல்லா கலாச்சாரம், நம்ம இந்து கலாச்சாரத்துலையும் பாருங்கள், மனுஷங்களுடைய மைண்டில் ஏதோ இருந்துச்சு, நம்ம கடவுளுக்கு ஏதோ பண்ணிட்டோம், நம்ம பாவிகளாக இருக்கிறோம், எல்லாரோடைய மனசாட்சியில் இருக்குது. அதனால தான் பாருங்கள், ஹிந்துஸும் சரி, மற்ற மதத்துக்காரங்களும் சரி, எல்லாருமே பலி கொடுக்குறாங்க. ஏன் விலங்குல? இது எல்லாரோட மனசில் இருக்குது. தற்காலிகமாக இந்த பலிகளை செலுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அது பத்தாது, ஆக்சுவலாக சாக வேண்டியது நம்ம. ஆனால் அதுக்கு பதிலாக அதை விட மேலான ஒரு உயிர் ஆண்டவரோட உயிர் தான். அவர் வந்து அந்த உயிரை, அவரோட ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இறை உயிரை, டிவைன் லைஃப்பை கொடுக்குறாரு. இப்போது மனுஷகுலம் எல்லாமே மீட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா அவருடைய விருப்பம் அதுதான். நீங்கள் என்னுடைய மக்களாக இருக்கணும், என்னுடைய பிள்ளைங்களாக இருக்கணும். அந்த விருப்பம் செயல்பட ஆரம்பிக்கணும்னா, அந்த விருப்ப ஆவணம், அந்த உடன்படிக்கை செயல்பட ஆரம்பிக்கணும்னா, அந்த விருப்பத்தை எழுதினவர் சாகணும். அது அவர் நிறைவேற்றுகிறாரே, வந்து இறங்கி இறுதி ராவணமின் போது கல்வாரியில். அப்போ எவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்களேன். இவ்வளோ பெரிய விஷயத்தை கடவுள் நமக்காக பண்ணியிருக்காருங்க. ஆனால் நம்ம பாருங்களேன், இதெல்லாம் நமக்கு இதை புரிஞ்சிக்கவே இல்லை. பாருங்களேன், இவ்வளோ நாள் நமக்கு இது தெரியவே இல்லை. எபிரேயர் 9 தொடர்ந்து 24வது வசனத்தில் பாருங்கள், அதனால்தான் கிறிஸ்து வந்து மனிதர் கையால் அமைக்கப்பட்ட விண்ணகத்தினுடைய ஒரு முன்னடையாளமாக இருக்கக்கூடிய இந்த சந்திப்பு கூடாரத்துலேயோ இல்லை சாலமன் கோயிலுக்குள்ளேயோ அந்த தூயகத்துக்குள்ளே ஆண்டவர் நுழையலையாம். உண்மையாலுமே விண்ணகத்துக்குள்ளேயே அவர் நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார், தலைமை குருவாக. எப்படி பாருங்களேன், நம்மளால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. இது மட்டும் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த பாஸ்கா கடத்தலினுடைய இந்த உணவு வெறும் பலியிடுவது மட்டும் இல்லை, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இறைச்சியை, மாமிசத்தை உண்ண வேண்டும். இங்கேயும் பாருங்கள், விடுதலை பயணம் 24ஆம் அதிகாரம் இன்றைக்கி நம்ம வாசித்ததில் 10வது வசனத்தில் பாருங்கள், அவங்க அந்த பலியெல்லாம் இட்டு அந்த ரத்தத்தெல்லாம் தெளித்ததுக்கப்புறம் மோசேவும் அவரோட அந்த இருவரும் ஆண்டவரோடு சேர்ந்து உண்டு குடித்தார்கள் இருக்கும். ஸோ அந்த பாஸ்ஓவர், அந்த பாஸ்கா கடத்தல், அந்த உணவாகட்டும் சரி, இந்த சீனாயினுடைய இந்த உடன்படிக்கை ஆகட்டும் சரி, இந்த ரெண்டுலேயுமே அவங்க பலி செலுத்தினதுக்கப்புறம் ஆண்டவரோடு சேர்ந்து உணவை உண்ணுகிறார்கள், குடிக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலையும் பாருங்களேன், ஆண்டவர் அந்த புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார், அவருடைய உடலையும் ரத்தத்தையும் சிலுவையில் தருகிறார், அதை உண்ணுகிறார்கள். அதனால் இது எதுவுமே இங்கே வந்து எதார்ச்சியாக நடக்கல. ஆண்டவருடைய வாழ்க்கையில் எல்லாமே பழைய ஏற்பாட்டை அவர் நிறைவு செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது வந்து ஒரு குடும்ப உறவை குறிக்கிறதாக இருக்கும். இது எங்கே நம்ம பார்க்கலாம்? தொடக்க நூல் 31வது அதிகாரம் 44லேருந்து 54 வசனங்கள் வாசிச்சோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தொடக்க நூலில் வந்து யாக்கோபு, அவருடைய அம்மா ரெபேக்கா, அவனுடைய சகோதரன் லாபான் இருக்கார் இல்லையா, அதாவது இவருடைய மனைவியினுடைய அப்பா. அப்போ லாபான் கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இவரை துரத்திட்டு வரும்போது நம்ம அதை பார்த்தோம். உடன்படிக்கை செஞ்சதுக்கப்புறம் அவர் உண்டு குடித்தாருன்னு நம்ம பார்த்தோம்.
அப்படின்னா என்ன, அவங்க ஒரு உடன்படிக்கை செஞ்சதுக்கப்புறம் அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக நம்ம இப்போ ஒரே குடும்பமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து உண்டு குடிக்கிறார்கள். அதே போல் பாருங்கள், 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோன்னா, தாவீது அரசர் அவருடைய மேஜையில், அவருடைய டேபிளில் ஒரு சவுலினுடைய இன்னொரு குடும்பத்தாரை அமர வைத்து சாப்பிட வைப்பார். அதில் போட்டிருக்கும், அரசனுடைய புதல்வரை போல, அரசனுடைய மகனை போல் அந்த வெளி ஆளை அவருடைய மேஜையில் வச்சு சாப்பிட வச்சாராம். இங்கே பாருங்கள், புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் அவருடைய இறுதி ராவணம் என்பது தந்தையினுடைய தலைமகன், சம்பந்தமே இல்லாத நம்மளெல்லாம், பாவிகளை நம்மளெல்லாம் அவருடைய டேபிளில் உட்கார வச்சு அப்போஸ்தலர்களை சாப்பிட வைக்கிறார். ஒரே குடும்பமாக இப்போ நான் ஆக போகிறேன், நான் தான் முதல் மகன், நீங்கள் எல்லாமே எஞ்சிய பிள்ளைகள், இப்போ நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக போகிறோம்னு சொல்லி தந்தையின் சார்பாக அவருடைய தலை பிள்ளை ஆண்டவர் இயேசு நம்மை தத்து பிள்ளைகளாக, அவருடைய சகோதரர்களாக அவரோடு சேர்ந்து அந்த புதிய உடன்படிக்கையினுடைய அந்த உணவை உண்ண வைக்கிறார். அப்போ பாருங்களேன், புதிய உடன்படிக்கையில் நம்ம எல்லாருமே ஆண்டவர் இயேசுவோட ஒரு குடும்பமாக மாறுகிறோம். அங்கே அவங்க தந்தையோட சீனாய் மலையில் மோசேவும் அவர் கூட இருந்தவங்களும் ஒன்று குடித்தார்கள். இங்கே தந்தையினுடைய மகனோடு, புதிய மோசேவோடு அப்போஸ்தலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உண்டு குடிக்கிறார்கள், நம்மளுடைய பிரதிநிதியாக, புதிய இஸ்ரவேலினுடைய பிரதிநிதியாக. அங்கே பழைய இஸ்ரவேலின் பிரதிநிதியாக மோசேவோடு சேர்ந்து அந்த இருவர் போய் உண்டு குடித்தார்கள். அது மட்டும் இல்லை, இந்த கவனன்ட் சாங்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த உடன்படிக்கையில் இந்த ரத்தத்தை தெளிக்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஒருவேளை இந்த உடன்படிக்கையின் கட்டளைகளை நான் மீறினேன் அப்படின்னாக்கா, என்னுடைய ரத்தத்தையே நான் சிந்துறதுக்கு தயாராக இருக்கிறேன், இந்த விலங்குகளின் ரத்தத்தை போல் என் ரத்தத்தை நான் சிந்துறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஒரு பக்கம் அவங்க இந்த உடன்படிக்கையினால், இந்த பலிகள் இட்டதுனால கடவுளுடைய குடும்பத்தினர்கள் ஆகிறாங்க ஒன்று. பட் ரெண்டாவது ஒரு பிரச்சனையும் இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு மறைவான ஒரு டார்க் சைடு இருக்குதுன்னு சொல்லி இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஒருவேளை இவங்க உடன்படிக்கைகளை மீறினாங்கன்னா, விலங்குகளின் ரத்தத்தை, இப்போ திடித்த ரத்தத்தை போல் இவர்களுடைய ரத்தமும் சிந்தப்படலாம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்குறதா இறையியல் வல்லுநர்கள் பார்க்குறாங்க. புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்குது, நம்ம கடவுளுடைய கட்டளைகளை மீறும்போது, ஆண்டவர் இயேசுடைய கட்டளைகளை மீறும்போது என்ன திரும்ப நடக்குது, இதே போல் ஆண்டவர் நான் திரும்பவும் பலி எடுக்கிறோம். இந்த விலங்குகளின் ரத்தத்தை சிந்தினது போல் நம்ம கடவுளுடைய ரத்தத்தை திரும்பவும் அவரை நம்ம சிலுவையில் அறைகிறோம். இது எங்கே பார்க்கலாம், எபிரேயர் 6ஆவது அதிகாரம் 4ஆவது வசனத்திலேருந்து 6ஆவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஏனெனில் ஒரு முறை ஒளியை பெற்று விண்ணக கொடையை சுவைத்தவர்கள் தூய ஆவியை பெற்றவர்கள் ஆவர். கடவுளின் நல்ல வார்த்தைகளையும் வரவிருக்கும் உலகின் வல்லமையையும் சுவைத்த இவர்கள் நெறி பிறழ்ந்து விடின். இவர்களை மனம் மாறி மீண்டும் புத்துணர்வு பெற செய்வது அரிது. ஏனெனில் இவர்கள் இறைமகனை தாங்களே சிலுவையில் அறைந்து வெளிப்படையாக இழிவுபடுத்துகிறவர்கள் ஆவர். பாருங்களேன், நம்ம திரும்பவும் ஆண்டவரை சிலுவையில் அறைகிறோமா? ஏன்னா நம்ம ஞானஸ்நானம் பெற்று விண்ணக சுவையை சுவைச்சவங்க நம்ம நெறி பிறழ்ந்தோம் அப்படின்னாக்க ஆண்டவர் இயேசுவை நம்ம திரும்பவும் சிலுவையில் அறைகிறோமா? இது ஆக்சுவலாக கொஞ்சம் பயங்கரமான ஒரு வசனமாக நம்ம பார்க்கணும். அதனால் நம்ம ஒவ்வொரு முறை இந்த புதிய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய நம்ம ஆண்டவருடைய கட்டளைகளை மீறுறோம் அப்படின்னாக்கா நம்ம ஆண்டவரை சிலுவையில் அறைவதுக்கு தான் அது சமமாகும் ஆக்சுவலாக. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்றைக்கி லேவியரில் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம்ல என்ன போயிட்டுருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது சீனாய் மலையில் கிடையாது. சீனாய் மலையை விட்டு தாண்டி இவங்க சந்திப்பு கூடாரம் டேபர்நேக்கல்லாம் அமைச்சு உடன்படிக்கை வேலையெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய கட்டளைகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, நீங்கள் எந்த 17ஆம் அதிகாரம் நீங்கள் எந்த ஒரு பலியை இட்டாலும் அதை நீங்கள் சந்திப்பு கூடாரத்தினோட வாயிலுக்கு கொண்டு வரணும். ஏன்னா இது நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னாக்க, இந்த இஸ்ரேல் மக்கள் ஏற்கனவே இவங்க எகிப்தில் சிலை வழிபாடை பார்த்து வளர்ந்தவங்க. இங்கே போகிற இடத்துலையும் எல்லாம் சிலை வழிபாடு செஞ்சிட்ருக்கவங்க, கண்டதை கும்பிட்டுட்ருக்கவங்க கடவுள்னு நினச்சிக்கிட்டு. இவங்க அதை போய் பின்பற்றக்கூடாதுன்றதுக்காக இவங்களை தனியாக விட்டுட்டோன்னா இவங்க பாட்டுக்கும் இவங்க வீட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவங்க தந்தையர்கள் குருவாக இருக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கும் பலி செலுத்தாங்க அப்படின்னாக்க ஏதாவது ஒன்றுக்கு செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. திடீர்னு சூரிய கடவுளுக்கு செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க, திடீர்னு காளைகளை கடவுள்னு சொல்லி செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் எதை செலுத்தினாலும் சந்திப்பு கூடாரத்துக்கு கொண்டு வாங்க. அப்போது நீங்கள் செலுத்துகிறபடி கடவுளுக்கு செலுத்துறீங்கன்றது அவங்களுக்கும் தெரியும்,
மக்களுக்கும் தெரியும், அந்த குருக்களுக்கும் தெரிய வரும். அதனால் ஒரு ஒரு கரெக்டாக ஒரு ஃபாலோ பண்ணுறதுக்காக இதை கடவுள் கொடுக்குறாரு. 18ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், இதெல்லாம் வந்து மாரல் லாஸ். இந்த பாலுறவு எப்படி கொள்வது அப்படின்றத பற்றினதெல்லாம் உண்மையிலேயே இப்போவுமே நீடித்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து பழைய ஏற்பாடுன்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போக முடியாது. இதெல்லாம் வந்து செரிமோனியல் லாஸோ இல்லை இது ஒழுங்குமுறைகளோ இல்லை இது வந்து உணவு சார்ந்த இது கிடையாது. இது வந்து பரிசுத்தத்தை சம்மந்தப்பட்டது. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம கடைப்பிடிச்சு தான் இருக்கும். ஆனால் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எகிப்தில் பார்த்து வந்ததையும் இப்போ கானாவூரில் போய் நீங்கள் பார்க்க போகிற அந்த மக்கள் மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் என்னுடைய தலைமகனாக இருக்கிறீங்க அப்படின்னா, தலை பிள்ளையாக இருக்கிறீங்கன்னா, அப்பாவை போல் நீ இருக்கணும். அப்பா பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு இதெல்லாம் சொல்லுகிறார். அப்போது இந்த செக்ஷுவல் பெர்வர்சிட்டியில் நம்ம பார்க்குறோம், இந்த ஓரினேசருக்கு வந்து அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்கிறது. இங்கே பாருங்கள், 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் தெளிவாக பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்குது, பெண்ணுடன் பாலுறவு கொள்வது போல் ஆணுடன் கொள்ளாதே, அது அருவருப்பு அப்படின்றார். சோதம் குமாராவும் இதனால தான் அழிக்கப்பட்டுச்சு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சரி, புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம்னா ரோமேயர் 1ஆம் அதிகாரம் 21லேருந்து 28 வாசனம் தெரியும். ஆக்சுவலாக நம்ம குறிப்பாக இச்சைக்குரிய பாவங்களில் விழுவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கடவுள் நினச்சா தடுக்கலாம், கடவுள் விட்டால் தான் நம்ம விழுவோம். நம்ம அது நிறைய இடங்களில் பார்த்துருக்குறோம். இங்கே அதை திரும்பவும் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ரோமேயர் 1 21லேருந்து 28 வரைக்கும் வசனம் அழகாக கூறப்பட்டிருக்கு. ஏனெனில் அவர்கள், அதாவது யார், கடவுள் பயம் இல்லாதவர்கள், இறை அச்சம் இல்லாதவர்கள், கடவுள் பற்று இல்லாதவர்களை பற்றி இங்கே நம்ம பேசுகிறோம். ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவையாயின, உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. அப்போ பாருங்களேன், பாவம் செய்யும்போது உள்ளம் இருண்டு போயிடுது, சிந்தனையில் வந்து ஒரு தெளிவு இருக்காது. அவங்க பாருங்கள், தாங்கள் ஞானிகள் என்று சொல்லிக்கொள்ளும் அவர்கள் மடையர்களே, அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரைப் போலவும் பரப்பன நடப்பன ஊர்வன ஆகியவற்றைப் போலவும் உள்ள உருவங்களை வழிபட்டனர். இது வெறும் சிலை வழிபாடு மட்டும் இல்லை, நம்மையும் குறிக்கும். நம்ம பேராசை வழிபடலாம், பெருமையை வழிபடலாம், பொறாமை, இச்சை, சோம்பேறித்தனம், எதை வேணால் நம்ம வழிபடலாம் சிலைகளை போல். ஸோ இதுக்குள்ளே நம்மளும் அடங்குவோம். குறிப்பாக ஹோமோசெக்சுவல் ஓரின சேர்க்கையும் இங்கே வரும் இப்போ பின்னாடி பாருங்கள். ஆகவே அவர்களுடைய உள்ளத்தின் இச்சைகளுக்கு ஏற்ப ஒருவரோடு அவர் தங்கள் உடல்களை இழிவுபடுத்துகின்ற ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யும்படி கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். பாருங்களேன், ஒருவரோடு அவர் தங்கள் உடல்களை இழிவுபடுத்துகின்ற ஒழுக்கக்கேடான செயல்களுக்கு செய்யும்படி கடவுள் அவர்களை விட்டுவிட்டார்னு இருக்கு. அவர்கள் கடவுளை பற்றிய உண்மைக்கு பதிலாக பொய்மையை ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் பிரச்சனை. நம்மளும் நிறைய பொய்யை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த உலகம் நம்மக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கு. நிறையா சினிமாவில் குறிப்பாக இது வேறு ஒரு வாழ்க்கையை காமிச்சு இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் வாழணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பணத்துக்கு பின்னாடியும், உடலின் இன்பத்திற்கு பின்னாடியும், பெருமைக்கு பின்னாடியும், பதவிக்கு பின்னாடியும், பணத்துக்கு பின்னாடியும் நம்மளை ஓட வச்சுட்ருக்காங்க. பிரச்சனை என்னென்னா, பொய்மையை ஏற்றுக்கொண்டார்கள். அதெல்லாம் கடவுள் எதுவும் சொல்ல மாட்டார், அதெல்லாம் கடவுள் புரிஞ்சுக்குவார். இந்த அப்படியே டைல்யூட் பண்ணுறாங்க பாருங்களேன், இது வந்து சாத்தானிடமிருந்து வருகிறது. இப்படி படைக்கப்பட்டவற்றை வழிபட்டு அவற்றுக்கு பணி செய்தார்கள். நம்ம யாருக்கு பணி செய்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பணத்துக்கும் கடவுளுக்கும் ஒரே நேரத்தில் பணி செய்ய முடியாது. ஏதாச்சும் ஒன்றுக்கு தான் பணி செய்யணும். ஒன்று கடவுளுக்கு, இல்லை பணத்துக்கு. நம்ம பணமே சம்பாதிக்க வேணாம் நீங்கள் சொல்ல வரல. நம்ம எல்லாருக்குமே குடும்பம் இருக்குது, கடவுள் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, அழைப்பு கொடுத்துருக்காரு. பட் எது நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸில் வைக்கிறோம்? அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம யாருக்கு முதலிடம் கொடுக்குறோம்? அது எங்கே கண்டுபிடிக்கலாம், எப்படி சோதிக்கலாம்? நம்ம கடவுளுக்கு டைம் கொடுக்குறோமா? அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 2 ஜெபமால, அல்லது தினமும் திருப்பலிக்கு போக முடிஞ்சால் போகிறோமா, இல்லை பிஸியாக இருக்கிறோமா? ஆனால் பாருங்கள், 26வது வசனத்தில், ஆகையால் கடவுள் கட்டுக்கடங்காத இழிவான பால் உணர்வுகளுக்கு அவர்களை விட்டுவிட்டார். அதன் வழியாக அவர்களுடைய பெண்கள் இயல்பான இன்ப முறைக்கு பதிலாக இயல்புக்கு மாறான முறையில் நடந்து கொண்டார்கள். அவ்வாறே ஆண்களும் பெண்களோடு சேர்ந்து இன்பம் பெறும் இயல்பான முறையை விட்டு தங்களிடையே ஒருவர் மீது ஒருவர் வேட்கை கொண்டு காமத்தீயினால் பற்றி எறிந்தார்கள். பாருங்க, இங்கே அந்த ஓரின சேர்க்கை வந்துருச்சு, ஹோமோசெக்சுவல். பெண்கள் இயல்புக்கு மாறாக போகிறாங்க, இந்த பக்கம் ஆண்களோட இயல்புக்கு மாறாக போகிறாங்க. ஆண்களுடன் தொடர்ந்து வாசனா, ஆண்களுடன்
வெட்கத்திற்குரிய செயல்களை செய்து தாங்கள் நெறி தவறியதற்கான கூலியை தங்கள் உடலில் பெற்றுக்கொண்டார்கள். மேபி எய்ட்ஸ் கூட அதனால் இருக்கலாம். அவங்க நெறி தவறி நடந்ததுக்கான கூலியை உடலில் பெற்றுக்கொண்டார்களாம். உடலில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. கடவுளை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்து விட்டதால் சீர்கெட்ட சிந்தனையின் விளைவாக தகாத செயல்களை செய்யுமாறு கடவுள் அவர்களை விட்டு விட்டார். தெளிவாக திரும்ப ரிப்பீட் பண்ணுது. ரோமையர் 1:24 கடவுள் விட்டு விட்டார். திரும்ப ரோமையர் 1:28 கடவுளை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்து விட்டதால். கடவுளை விட்டு விலகி போனா. யோசிப்பு கடவுளோடு இருந்தார், பாவம் செய்யலை. கடவுளை விட்டு விலகி போனார், எல்லாருமே பாவம் செஞ்சாங்க. கடவுள் அவர்களை கடவுளை விட்டு விலகி போனால் கடவுள் விட்டுட்டார், சரி போகணும். விட்டார்னா போதும், நம்ம பாவத்தில் விழுந்துடும். அதான் சொல்லுவாங்க, நம்ம பாவம் செய்யாமல் இருக்கோம். ஒருவேளை நம்ம குடிக்காமல் இருக்கலாம். குடிகாரர்களை பார்க்கும்போது நம்ம பெருசாக காலரை தூக்கி விடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கடவுளுடைய அருள் இல்லைன்னா நாமளே நேரம் குடிகாரர்களாக தான் இருப்போம். அஃப்கோர்ஸ் நம்ம கடவுளுடைய அருளுக்கு ஒத்துழைக்கணும், அது வேறு விஷயம். பட் ஸ்டில் அவரோட அருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா மோசமான பாவத்தையும் நம்மளும் செஞ்சுட்டு இருந்திருப்போம். திருச்சபை என்ன சொல்லுது? திருச்சபையின் மறைக்கல்வி கேட்டிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச் CCC 2357 சொல்லுகிறது, இந்த ஹோமோசெக்ஷுவல் ஆக்ட்ஸ் ஆர் இன்ட்ரின்சிக்லி டிஸார்டர். இந்த ஓரின சேர்க்கையெல்லாம் அதுக்கு உள்ளார்ந்த ஒரு ஒழுங்கீனமற்றது அப்படின்னு சொல்லுது. அது நேச்சுரல் லா, இயற்கையான விதிகளுக்கு ஒரு முரண்பாடானது அப்படின்னு சொல்லி, அது ஒரு தாம்பத்திய உறவுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி தெளிவாக திருச்சபை கற்பிக்கிறது. சரி, இன்றைய திருப்பாடலில் நம்ம பார்க்குறோம் 78வது திருப்பாடல் வாசிச்சோம். இன்றைக்கி 5-7 வசனங்களை பாருங்கள். இனி பிறக்கவிருக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்கிறாங்க இஸ்ரேலுக்கு ஆண்டவர் என்னென்னலாம் செஞ்சார்னு. எதுக்கு பாருங்கள், அதில் சொல்கிறதுக்கு கடவுள் மீது நம்பிக்கையை வைக்கவும், அது மட்டும் இல்லை அவர் தம் கட்டளைகளை கடைபிடிக்கவும். இந்த ரெண்டும் நடக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு பைபிள் கதைகளை சொல்லலைன்னா, புனிதர்களை பற்றி சொல்லலைன்னா, நம்ம வாழ்க்கையில் கடவுள் என்னென்ன செஞ்சார்ன்றதெல்லாம் சொல்லி சின்ன வயசுலேருந்தே நம்ம வளர்த்தலைன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அதை பற்றி பேசலைன்னா, நம்ம குடும்பத்தில் அதை பற்றி பேசலைன்னா கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடும். 1, 2வது அவருடைய கட்டளைகளை யாரும் கடைபிடிக்க மாட்டாங்க. ஸோ கடவுளை பற்றி பேசணும், பைபிளை பற்றி சொல்லணும், அதில் இருக்க நற்பண்புகள் எடுத்து சொல்லணும், புனிதர்களை பற்றி பேசணும். இது 2 செஞ்சால் இந்த 2 விஷயங்களும் நடக்கும். இல்லைனா அது போயிடும். அப்புறம் நம்மளுடைய இளம் சமுதாயம் பாருங்கள், இப்போ கோயிலுக்குள்ளேயே வர மாட்டேங்கிறாங்க. அதுக்கான காரணம் இதுதான், கடவுளை பற்றி சொல்லலை. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. 17வது வசனத்தில் பாருங்கள், ஆயினும் அவர்கள் அவருக்கு எதிராக தொடர்ந்து பாவம் செய்தார்கள். இவ்வளோ ஆண்டவர் நல்லா செஞ்சும் பாவம் செய்கிறாங்க. நம்ம வாழ்க்கையவே திரும்பவும் சுட்டி காட்டுற மாதிரி இருக்குல்ல. கடவுள் நமக்கு எவ்வளோ நல்லது செஞ்சாலும் நம்ம திரும்பவும் பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். பட் ஓகே, மனசு தளர வேணாம், அவரை பற்றி பிடிச்சுக்கொள்ளும். பாருங்கள், அதான் 37வது வசனத்தில் சொல்லுது, அவர்கள் இதயம் அவரை பற்றி கொள்வதில் உறுதியாக இல்லை. அவர் நம்ம மீது பேரன்பு வச்சுருக்கிறார், ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ். பட் நம்ம அவர் மேலே ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக இருக்கிறோமா, பற்றி கொள்வதில் உறுதியாக இருக்கிறோமா? அது ஒன்று தாங்க அண்டர்லைன் பண்ணணும். நம்ம கடவுளை பற்றி கொள்வதில் உறுதியாக இருந்தோன்னா, அவர் தான் வேணும்னு சொல்லி இருந்தோன்னா, நம்ம திரும்பவும் பாவமும் செய்ய மாட்டோம், அவர் விட்டு போக மாட்டோம். நம்ம நடுவில் டிஸ்டர்ப் ஆகிடுறோம், கவனம் சிதறிடுது, உலகத்தில் இருக்க பிரச்சனை நம்மளை பயமுறுத்திடுது, இல்லை அது நம்மளை மயக்கிடுது, ஏதாவது ஒன்று பண்ணி கடவுளில் பிரிச்சிடுது. குழந்தைங்க தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை தெரசமாக சொல்கிறது போல் முயற்சி பண்ணி கடவுள்கிட்ட போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். கடவுள் நம்ம முயற்சியை பார்த்து நம்மளை முழுமையடைய செய்வார். நாளைய தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.